Hello friends, welcome to Infogenius AK. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஸ்னோ எஃபெக்ட். அதாவது இந்த ஸ்னோ எஃபெக்ட் வச்சு இந்த சோஷியல் மீடியால ஃபுல்லா இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம வீடியோ கிரியேட் பண்றது, எந்த ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த ஸ்னோ எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்குன்னா எந்த ஆப்பை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எடிட்ஸ்னு ஒரு ஆப்பு. அந்த எடிட்ஸுங்கிற ஆப் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்குன்னே ஸ்பெஷல். இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். இந்த எடிட்ஸ் ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எடிட்ஸ் ஆப் மூலமாக தான் இந்த எஃபெக்டை நம்ம கொண்டு வர முடியும், ஸ்னோ எஃபெக்டை. இந்த ஸ்னோ எஃபெக்ட் மட்டும் கிடையாது, இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த வீடியோ ஃபுட்டேஜை ஸ்னோ எஃபெக்டாக மாற்றணுமோ, இப்போ ஏதாவது நம்ம ஊரில் ஏதாவது நம்ம எந்த பிளேஸை வந்து மாற்றணுமோ ஒரு 10 செகண்ட் இருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த வீடியோ ஃபுட்டேஜை. இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த வீடியோ ஃபுட்டேஜை பொறுத்தவரை ஒரு 10 செகண்டு தான் அது வந்து அந்த ஸ்னோ எஃபெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேற்படி ஒரு 10 செகண்டை நீங்கள் தனியாக நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கணும், அதை வந்து எடிட் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஐடியில் இருக்குமோ அதை லாகின் பண்ணி சொல்லி கண்டினியூ பண்ண சொல்லி கேட்குது. கண்டினியூ கொடுத்துட்றோம். இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து எதில் இருக்கோ நம்ம அதில் கேட்கும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும். இதில் நம்ம அந்த ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸில் கேலரி கேமரான்னு இருக்கு. ஸோ கேலரியில் எந்த வீடியோவை நம்ம அந்த ஸ்னோ எஃபெக்ட் கொண்டு வர போகிறோமோ அந்த வீடியோவை நம்ம இதில் கொண்டு வருவோம். இதில் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கிற மாதிரி காட்டும். அதை வந்து அப்படியே ஸ்னோ எஃபெக்டாக இருக்கிற மாதிரி காட்ட போகிறேன். நான் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நார்மலான வீடியோ, இது நார்மலான வீடியோ. இதில் ஸ்னோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இதில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா ரீஸ்டைல் இருக்கா, இந்த ரீஸ்டைலை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இது 10.8 செகண்ட் இருக்கு. கரெக்டாக 10 செகண்ட் தான் வேணும் போல. கரெக்டாக 10 செகண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அந்த ரீஸ்டைலுங்கிறத கிளிக் பண்ணணும் அப்படின்னா நிறையா ஸ்டைல் வருது. இது ஸ்னோ எஃபெக்ட் மட்டும் கிடையாது, நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல் வருது. இதில் நம்ம இப்போ ஸ்னோ எஃபெக்டை தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எல்லா ஸ்டைலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் ஸ்னோ எஃபெக்டை கொடுத்துக்கிறேன். ஸ்னோவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே வீடியோ ரெடி ஆனவுடனே அதுவே நமக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணும். இது இந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணுறதுனால ஹை டிமாண்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து டிலே ஆகலாம். இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும், டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் அப்படின்னு. அடிஷ்னலாக நம்ம வேணும் அப்படின்னா அடுத்த ஒரு 10 செகண்ட் ஆட் பண்ணி அதுக்கும் நம்ம ஸ்னோ எஃபெக்டை கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஸ்னோ எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இதே எடிட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது ரிசல்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு இது ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு, எப்படி வருதுன்னு நம்மளும் பார்ப்போம். வீடியோ ரெடி. வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்னோஃபால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செம்மையாக இருக்குது. ஸோ வீடியோ ரிசல்ட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஊருக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ கிளிப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மற்ற எஃபெக்ட்டும் இருக்குது, மற்ற எஃபெக்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. எடிட்ஸ் ஆப்பை வந்து இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமுக்குன்னு இந்த ஒரு ஸ்பெஷல் ரீஸ்டைல்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.